குட் ஈவினிங்மா. ஃபார்ம்ல படிச்சிட்டிங்களா? சரி. நடுப்புள்ளி ஃபார்ம்ல சொல்லுங்க. லேட்டா வந்தது பனிஷ்மெண்ட். கொஞ்ச நேரம் பாத்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரி பார்த்துருவாங்க. சீக்கிரமே வந்துட்டேன்க்கா. என்னைய கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கக்கா. சரி யாராவது ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. வெரி குட். இதுவே நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு ஃபார்ம்ல சொல்லுங்க. x1 plus x2 plus x3 by 3 y1 plus y2 plus y3 by 3. சொன்னது யாரு? நந்தினி தவிர வேற யாருமே கிளாஸ்ல இல்லையா? மத்தவங்க யாருமே சொன்ன மாதிரி தெரியலையே. அக்கா x1 plus x2 plus x3 by 3 y1 plus y2 plus y3 by 3 கா. வெரி குட். எனக்கு சொன்னீங்களா? வெரி சாரி குட் ஈவினிங் பா. கிளாஸ்க்கு வந்தோடனே உங்களுக்கு நான் வெரி குட் சொல்ல வந்தேன். சரி ஓகே. நந்தினி வந்து நான் எத்தனை கொஷின் ஆன்சர் சொன்னேங்க. எனக்கு எங்கேயாவது ஒரு வெரி குட் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்குறா. சரி ஓகே. சரிம்மா, நேத்தி முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுலயே அந்த முக்கோணம் வந்து ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்களே, அதுக்கு என்ன மெத்தட் ஞாபகம் இருக்கா? கொலினியர் அப்படின்னா கரெக்ட் கரெக்ட் அதேதான். அதை சால்வ் பண்ணி 0 வந்ததுன்னா அது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். வெரி குட் கரெக்ட். சரி, இப்போ அதோட கண்டினியூஷன் அப்படியே அடுத்த சம் போலாம். ஹோம்ஒர்க் போட்டுட்டீங்களா? எத்தனை டைம்க்கா கேட்பீங்க ஹோம்ஒர்க்? சரி சரி ஓகே. அது பழக்க தோஷத்துல வந்துருக்கு. சரி, இப்போ இந்த சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.3. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபிசின்னு அவங்களே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா. கொடுத்துட்டு இதுல வந்து பாயிண்ட்ஸ் புள்ளிகள்ல இங்க பாருங்க, பில வந்து நம்பர் 1 கொடுக்காம கேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 டேம் கொடுத்துட்டு இது 3ம் வந்து ஒரு முக்கோணத்தை வந்து உருவாக்குச்சு, ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதோட பரப்பளவையும் அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா வேல்யூமே அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மள அந்த கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் சொல்லுங்கம்மா. ஏபிசி வேல்யூ சொல்லுங்க. -1 2 பி வந்து k -2 சி 7 4. ஓகே, நான் கேட்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு 1/2. இதில் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுன்னு ஹரி சொல்லுங்கப்பா. இல்லைப்பா, x1 x2 x1 y2 கரெக்ட். நம்ம வந்து அது நான் அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்க எழுதிருங்க. நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸை சொல்லிடுங்க நீங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? -1 2 k -2 7 4 -1 2. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, நெக்ஸ்ட் வந்து பத்மஸ்ரீ சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. முக்கோணத்தின் பரப்பு வந்து 22. கரெக்ட். முக்கோணத்தின் பரப்பளவு 22 கொடுத்துட்டாங்களா? அப்ப இதுக்கு பதிலா நம்ம 22ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே சரி. 2 plus 4k plus 14 minus
2k ம் minus 14 ம் minus 4. வெரி குட் வெரி குட். தாரகா சொல்லுங்கம்மா. அடுத்தது சொல்லுங்க தாரகா. 16 plus 4k கா. இது ஆட் பண்ணி 16. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் 2k minus 18. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு இளம்பிரியன் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் உள்ள கொடுத்து சொல்லுங்கப்பா. இளம்பிரியன். தெரியல. ஓகே ஓகேப்பா. உங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா எனக்கு. ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்க. சரிங்கக்கா. இளம்பிரியன் ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போமா? சொல்லுங்கப்பா. அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க. மைனஸ்லாம் கொடுத்துட்டேன். இப்போ ஆன்சர் சொல்லுங்க. இப்ப தெரியுதாமா தீமாஸ்ரீ? தெரியுதுக்கா. வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுக்கா. அது உங்களுக்கு கொஞ்சம் நெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது இடத்துல இருந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். சரிங்கக்கா. சரிம்மா. இளம்பிரியன் நம்பர் ஆட் பண்ணி சொல்லுங்கப்பா. 16 + 18 34. 4k minus 2k. 2k. புரியல. 2k வா? + 2k. ஓகே ஓகே ஓகே. ஈக்குவல் டு 44. 44 எப்படி? 22 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 22 * 2 எங்க இருக்கு? முக்கோணத்தின் பரப்பு 22 தானக்கா. இங்க இருக்குறதா? ஓகே ஓகே. அந்த சைடு கொண்டு போயிட்டாங்களா? ஓகே. சரி, அப்ப நானும் இங்க மாத்திரவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த 2 கூட்டிட்டு போய் இங்க மல்டிபிள் பண்றோமா? அப்ப 44 இங்க வந்துரும். இந்த சைடு 34 + 2kன்னு இருக்கும். டான்ல சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்? நமக்கு k வேல்யூ வேணும். சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளோமா? 2k 10. அதுக்கு முன்னாடி இந்த 34 இங்க வரும்போது -34 வரும். அப்ப இங்க +2k இருக்கும். இதை நம்ம கழிச்சோம்னா தான் 10. ஓகேவா? இப்ப k ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா 10/2ன்னு வரும். கேன்சல் பண்ணா எவ்வளோ? வெரி குட். அவ்வளவுதான். k ஓட வேல்யூ 5. வெரி குட்மா. ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே எல்லாரும் ஒரு டைம் பாருங்க. சிம்பிளான சம் தான். உங்களுக்கு கொஷின்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற இந்த 3 வேல்யூவையும் இந்த மாதிரி ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நீங்க ஃபார்முலா எழுதி சம் போடுங்க. சரியா? இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் உங்களுக்கு பண்ண தெரியும். இந்த சைட் வேல்யூ கொடுத்துட்டாங்க அவங்க. இது எல்லாமே கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கிற 1/2 இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள்லாம் பண்ணிட்டு கே தான் வேணும். அப்போ எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணா ஃபைனலாக கேவோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. அவ்வளோதாம்மா. இந்த சம் ஓகேவா பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் சம் இருக்குது. நீங்கள் தான் போட போகிறீங்க. அதனால பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க. எழுதிக்கோங்கப்பா.
ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா, ஓகேம்மா. ஏதாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இது எடுத்துக்காட்டுல உள்ள சம் தான். புக்லயே கூட இருக்கு. அது ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜென்சி நம்ம எந்த சம் பார்க்கறோம்னு தெரியுதாமா? தெரியலக்கா. தெரியலையா? அப்ப நீங்க வந்து வந்த உடனே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்கலாம். நம்ம பார்க்கறது எடுத்துக்காட்டு 5.3. நம்ம 5th சாப்டருக்கு வந்துட்டோம். அது தெரியுங்களா? சொல்லுங்கம்மா. அக்கா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. திமாஸ்ரீ சொல்லுங்க. உங்க படிக்கிற பிள்ளைங்க இது கிளாஸ் வரணும்னு சொல்லக்கா. ஆமாம்மா. நம்பர்க்கா. நம்பர் என் நம்பர் கொடுங்க. என் நம்பர் உங்கள்ட்ட இருக்குல்ல? இருக்காக்கா, பாக்குறேன்க்கா. பாக்குறீங்களா? சரி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்ல சொல்லுங்க. நீங்க நம்பர் சொல்லுங்கக்கா. 63 63 85. 85 அக்கா. ஆமாம்மா. 85 39 அக்கா. ஸ்டக்கா கேக்குதுக்கா எனக்கு. 39 அக்கா எனக்கு நீங்க பேசுறதே கேட்க மாட்டுது. பேசுறதே கேட்க மாட்டீங்களா? இருங்க, மெசேஜ்ல போட்டா அக்கா பாத்துருவீங்களா? நீங்க பேசுறதே எனக்கு கேட்க மாட்டுதுக்கா. இருங்க வர. போடுங்கக்கா. அனுப்பியிருக்கேன் பாருங்க, வந்துருச்சான்னு. கீழே வந்துட்டா அந்த 3 புள்ளி இருக்கு பாருங்க, அதுல மெசேஜ்னு இருக்கும். இன் கால் மெசேஜ் அதுக்குள்ள இருக்கும் பாருங்க. இருங்கக்கா பாக்குறேன். பாருங்க பாருங்க. மெசேஜ் வரலக்கா. மெசேஜ் நான் வந்து எதுல போட்டேன்? குரூப்ல போடல, இந்த கிளாஸ்லயே இருக்கு பாருங்க. கிளாஸ் இருங்க வரேன், போய் பாக்குறேன். கீழே வந்து 3 டாட் இருக்கு பாருங்க. மைக்கு, கேமரா, ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். வந்துருச்சா? சரி, ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே, டான்ல நோட் பண்ணிட்டீங்களாம்மா இந்த சம்மு? ஓகே, சரி. இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு சம் இருக்கு எக்ஸசைஸ்ல. அதை வாங்க பார்க்கலாம். அதெல்லாம் உங்களால போட முடியுமான்னு பாருங்க. எந்தெந்த சம் போட முடியும்னு சொல்லுங்க. இந்த ரெண்டுமே அந்த மாடல் தான். தேர்ட்ல இந்த செகண்ட் சம் போட்டிங்களாமா? இதை நான் சொல்லி கொடுக்கணுமா? ஆமாங்க. சரி, ஓகே, இதை நான் சொல்லித்தரேன். ஓகே, ஓகே. இதுல இந்த ஃபர்ஸ்ட் சம் நீங்க போட்டுருவீங்க. கேக்கு பதிலா பீன் இருக்கு. இதுல 2 பி டேம் இருக்கு. இதையும் போட்டுருவீங்களா இல்ல நான் போட்டு காட்டவா? போட்டு காமிக்கவா? சரி, அப்ப இதையும் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த 4th சம்ல இந்த ஃபர்ஸ்ட் சம் நீங்க போட்டுருங்க. செகண்ட் சம் நான் சொல்லித்தரேன். அங்க வந்து கேக்கு பதிலா ஏன் இருக்கு, அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த செகண்ட் சம் இப்ப பாப்போம். பயிற்சி 5.1ல ரெண்டாவது கணக்கு இப்ப பார்க்க போறோம். காவியா, ஏம்மா லேட் ஆயிடுது? ஹோம்வொர்க் பண்ண லேட் ஆகுதுக்கா. மேக்ஸ் சம் குடுக்குறாங்கக்கா. சம் குடுக்குறாங்களா? நீங்க ஹோம்வொர்க் வரதுக்குள்ள டெய்லி குடுக்குறாங்கக்கா. அதான்க்கா. சரி, கிளாஸ் முடிச்சிட்டு மட்டும் அது பார்க்கலாம்ல. ஏன்னா நீங்க 8 மணிக்கு கரெக்டா வந்துட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க வரதுக்குள்ள நம்ம ஒரு சம் பார்த்து முடிச்சிட்டோம். அதனால தான் சொல்றேன். சரிக்கா. ஓகே, அதனால 8 மணிக்கு வந்துருங்க. கிளாஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் சம் போட்டுக்கோங்க. சரிக்கா. ஓகேம்மா. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது பயிற்சி 5.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். சரி, செகண்ட் சம் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. என்னம்மா? அடுத்து 5, 6 அடுத்து 5, -2. ஓ, இது தேர்ட்ல செகண்டா? சரி, பரவாயில்ல. இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். அப்புறமா அது போடலாம். பரப்பளவு சொல்லுங்க. ஏரியா இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓகே, சரி. நான் வந்து டைரக்டாவே போட போறேன்.
இந்த மாதிரிலாம் குடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி பி டேம் ஏதாவது தெரியாத வேல்யூ குடுத்துருக்கும்போது, அங்க என்ன ஆர்டர்ல குடுத்துருக்காங்களோ, அதே ஆர்டர்லயே நீங்க எடுத்துக்கலாம். முக்கோணம் வரைஞ்சு பார்த்து உங்களால இதுல எடுக்க முடியாது. அப்ப அவங்க என்ன ஆர்டர்ல குடுத்துருக்காங்களோ, அதே ஆர்டர்லயே நீங்க டைரக்ட்டா சம் போடலாம். ஓகேவா? இந்த பக்கம் பரப்பளவு எழுதணும். நான் பரப்பளவு டைரக்ட்டா 32ன்னு எழுதிக்கிறேன். 1/2 நம்ம வந்து டைரக்ட்டா நான் சம் போடுறேன். அதுல உள்ள 3 டேர்ம் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட்ல உள்ள டேர்ம திருப்பி லாஸ்ட்லயும் நான் எழுதிக்கிட்டேன். அப்படியே நான் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். அப்போ 1/2 இந்த சைடு 32 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணேன்னா 6p மைனஸ் 15 சாரி கரெக்ட் ப்ளஸ் 5p ஓகே மைனஸ் அடுத்து இந்த சைடு 5p ப்ளஸ் 30 சொல்லுங்கம்மா. அந்த 5 மைனஸ் 3 இருக்குல்ல அது 5 மைனஸ் 2 வரும்க்கா. 5 மைனஸ் 2வா? ஓகே ஆமாக்கா. ஓகேம்மா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. லேட் ஆயிடுச்சா? ஆமாக்கா. சரி சரி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பயிற்சி 5.1ல தேர்டில் செகண்ட் சம் கரெக்டாமா? ஆமாக்கா. ஓகே சரி. எப்பவும் போல தான் நம்ம அப்படியே சம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இதையும் நான் இங்கே கொண்டு போய் மல்டி பண்ணனா 64ன்னு வந்துடும். இப்போ இதெல்லாம் நான் அப்படியே நான் சால்வ் பண்ணிக்கிறேன். இதையும் கூட்டி நான் எத்தனைன்னு போட்டுடலாம்? 11p இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் -10. இப்போ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா +3ன்னு வரும், 3pன்னு வரும். இங்க மைனஸ் இருக்கா? மைனஸால மல்டி பண்ணா -3p. இங்க வந்து +30 இருக்கு. மைனஸால உள்ள மல்டி பண்ணும்போது -30. நெக்ஸ்ட் p டேம் ரெண்டையும் நான் தனியா சால்வ் பண்ணோம்னா 8p. இது ரெண்டுத்தையும் தனியா கூட்டினோம்னா -40. அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா +40ன்னு வரும். நெக்ஸ்ட் இதையும் கூட்டினோம்னா 104ஆமா? 8p. நமக்கு p டேமோட வேல்யூ தான் வேணும். அப்போ இது நான் கேன்சல் பண்ண போறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4, 5, 2. திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இப்படி வருது. இது திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 13. அப்போ பியோட வேல்யூ 13. அவ்வளோதான். ஓகேவா பாருங்க. அங்கே கொடுத்துருக்கிற டேமை எப்பவும் போல தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கேக்கு பதிலாக இங்கே பீன் இருக்கு. 2 டைம் இருந்ததுனால நீங்கள் பயந்துருப்பீங்க. ஆனால் அதில் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. அந்த சம் மாதிரியே தான் இதுவும் இருக்கு. வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. சம்ம வந்து நீங்க நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்க எழுத வேணாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட்ஸ் தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் சம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களா பார்க்காம எழுதி பார்க்கணும். ஓகேவா? அப்படி பண்ணலாம். ஆனா இப்போ நான் வந்து அவ்வளோ டைம் கொடுக்குறேனான்னு தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது இருக்கிறதுனால ஒரு சம்மையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா லேட் ஆகும். அதனால தான் நான் இதை அப்படியே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக குரூப்பில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க. ஏதாவது முக்கியமாக உங்களுக்கு வேணுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம கிளாஸ்க்கே தனித்தனி நோட்டு வச்சுருப்பாங்க. அதுலேயும் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சாப்டருக்கு ஒரு நோட்டுன்னு அந்த பிள்ளைங்க போடுவாங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஒரு நோட்டு. ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது. நம்ம கிளாஸ்க்கு தனியாக அந்த மாதிரி பிள்ளைங்க இப்போ 8 சாப்டர் இருக்குன்னா 8 சாப்டருக்கும் 8 நோட்டு வச்சுருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி எல்லா 1 மார்க்குமே எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது ஆப்ஷனோட ஆன்சர் குறிக்காம எல்லா சாப்டரோட 1 மார்க்கையும் எழுதி வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஃபார்முலா எல்லாமே நோட்டுக்கு பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலாலாம் மறந்து போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலா எதெல்லாம் மறந்து போதோ ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டி வைக்கணும். உதாரணமாக இப்போ கண்ணாடி பார்ப்பீங்கன்னா கண்ணாடியில் ஒரு ஃபார்முலா எழுதி வைக்கணும். அந்த மாதிரி இப்போ டிவி பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒன்று. அதிகமாக நீங்கள் எங்கெல்லாம் பார்ப்பீங்களோ அப்போ ஃபோனில் தாக்கா நாங்கள் எழுதி ஒட்டிக்கணும்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இடத்துல ஃபார்முலாஸை நீங்கள் எழுதி ஒட்டி வைக்கணும். ஓகேவா? நீங்கள் உட்காந்து படிக்கிற டேபிள் இருக்குன்னா அதில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற இடத்துல ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுக்கணும்.
அப்பதான் நீங்க அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். நாங்க அத பார்க்கவே மறந்துருவோம்க்கா அப்படி சொல்லாதீங்க. அழகா பெருசா எழுதி ஒட்டி வைங்க. ஓகேவா? நாங்க வந்து 10த் படிக்கிறப்பலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய இலக்கு 500க்கு 500 அப்படின்னு பெரிய சார்ட் எழுதி எங்க வீட்டு ஹால்ல வந்து என்ட்ரன்ஸ் இப்படி உள்ள வந்தோம்னாலே அங்க ஒரு செவுரு தெரியும்ல, அதுல ஒட்டி வச்சிருப்பேன். பார்க்குறவங்க வரவங்க நானும் 500க்கு 500 எடுக்கல. ஆனா நான் வந்து அதுக்கு ட்ரை பண்ணேன். வரவங்க போறவங்க எல்லாரும் என்னமோ சொல்லுவாங்க, "உங்க பொண்ணு எடுத்துரும்" அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. "பரவாயில்லையே உங்க பொண்ணு இப்படி எழுதி வச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா உங்க பொண்ணு எடுத்துரும்" அப்படின்னு எங்க அப்பா கிட்ட வரவங்க போறவங்க சொல்லுவாங்க. அப்ப அத நம்ம கேட்கும்போது பரவால்ல, நமக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல. அப்ப நம்மளால எடுக்க முடியும். நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். அதனால உங்களுக்கு என்ன நீங்க எய்ம் பண்ணியிருக்கீங்களோ, அத எழுதி ஒட்டி வைங்க. அது மாதிரி நான் சொல்ற ஃபார்முலாஸு, மெமரி போயம், திருக்குறள் இதெல்லாம் கூட எழுதி வைக்கலாம். உங்களுக்கு எது கஷ்டமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அத அழகா ஒரு பேப்பர்ல எழுதுறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அது மாரி எழுதி நீங்க ஒட்டி வைங்க. நீங்க பார்க்குற இடத்துலலாம் ஒட்டி வைங்க. அடிக்கடி அத பார்த்துக்கிட்டு, காலையில பிரஷ் பண்ணும்போது அத பார்க்குறது, அந்த மாதிரியெல்லாம் நீங்க அத பார்த்துட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். கிளாஸ் ரூம்லலாம் பார்த்துருப்பீங்க. ஃபார்முலா எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது திருக்குறள் மேல எழுதி போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம பார்க்கும்போதாவது அது நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அதனால நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட் சொன்னாங்கல்ல, ஃபார்முலாலாம் மறக்குது. அதுக்கு என்ன ட்ரிக் இருக்குன்னு. அது இந்த ஒரு ட்ரிக்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அக்கா நீங்க எவ்வளோக்கா 10th ஐயோ! இது வந்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. 478. அப்போ நான் 478. எங்க ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க். மேக்ஸ்லங்கா? மேக்ஸ்ல வந்து 98. ஆனா கண்டிப்பா எனக்கு 100 வரும்னு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனா 2 மார்க் உண்மையாவே எதுல போணுச்சுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் ஃபுல்லும் நல்லா தான் பண்ணிட்டு வந்தேன். 11th என்ன குரூப்க்கா எடுத்தீங்க? பயோமேக்ஸ்மா. பயோமேக்ஸ் இப்ப நான் முடிச்சதுமே பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ். அப்புறம் வந்து டிப்ளமா இன் கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ன்னு ஒரு 1 இயர் கோர்ஸ் ஒண்ணு பண்ணேன். அப்புறம் இப்ப பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸ் 11th ஈஸியா இருந்துச்சுங்களா அக்கா பயோமேக்ஸ்? ஈஸி தாம்மா. ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸே வேணான்னு மேக்ஸ் இல்லாத குரூப் எல்லாம் எடுத்துறாதீங்க. அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்ஜினியரிங்காவது போயிருக்கலாம்னு அப்படிலாம். எங்கேயும் பயோமேக்ஸ் தான்க்கா எடுக்க சொன்னாங்க. ஓகே, ஓகே. எடுங்க. நெறைய அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்கக்கா. ஓகே. சரி நான் அப்படியே சம்முக்கு வந்துடுறேன். ஓகே. இப்போ இந்த மாடல்ல நம்ம இந்த சம் பார்த்துட்டோமா? இப்போ செகண்ட் சம் சொல்லித்தரேன். செகண்ட் பார்ப்போம் இப்ப. சொல்லுங்கம்மா. A, ம். B plus C க்கா? B plus C-யா? ஆமாங்கக்கா. ஓகே. அடுத்து B, ம். C plus A க்கா? ம். மற்றும் C, A plus B. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்கக்கா. ஓகே, ஓகே. இதுக்கு ஏரியா வேல்யூ குடுத்துருக்காங்களா? இல்ல இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? இது ஒரே நேர்கோட்டில் அமையும். ஓகே. ஓகே, ஓகே. கொலினியர். ஓகே. ஒரே நேர்கோட்டில் அமையும் கொலினியர். அப்படின்னா இத சால்வ் பண்ணா நமக்கு 0ன்னு ஆன்சர் வரணும். அப்ப ட்ரையாங்கிள் ஏபிசி. கொலினியர்ன்னும் போது நீங்க ஏன்னா இதுல எது உங்களுக்கு பாயிண்ட்ஸ்னே கண்டிப்பா தெரியாதுல்ல. அப்ப நீங்க டைரக்ட்டா அவங்க என்ன குடுத்துருக்காங்களோ அதையே நீங்க அதே ஆர்டர்ல எடுத்துக்கங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல எழுதுனதை நான் எழுதிக்கிறேன். இப்ப அப்படியே நம்ம கிராஸ் மல்டி பண்ணுவோமா? 1/2 இது மல்டி பண்ணி நான் உள்ளேயே குடுத்து மல்டி பண்ணிடவா? இப்ப A கூட C மல்டி பண்ணா AC பிளஸ் A கூட A மல்டி பண்ணா A ஸ்கொயர். அதே மாதிரி B டேர்ம 2த்து கூடயும் நான் மல்டி பண்ணிட போறேன். AB plus B ஸ்கொயர். அதே மாதிரி இது 2த்தையும் மல்டி பண்ணோம்னா CB C ஸ்கொயர். எல்லாத்தையுமே நான் உள்ளேயும் கொடுத்து மல்டி பண்ணிட்டேன். இப்ப ஜாயின் பண்ணனதும் நந்தினி தானம்மா? ஆமாங்கக்கா. ஓகே. இப்ப நான் இத கிராஸ்ல மல்டி பண்ணட்டா?
அப்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி. நெக்ஸ்ட் இது மல்டி பண்ணுவோம். ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ. நெக்ஸ்ட் இதுவும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸ் எல்லாத்தையும் நான் உள்ளே கொடுத்து மல்டி பண்ண போகிறேன். இப்போ 1/2 ஏசி ஏ ஸ்கொயர் ஏபி பி ஸ்கொயர் சிபி சி ஸ்கொயர். இப்போ மைனஸ் உள்ளே கொடுத்து மல்டி பண்ணோம்னா மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சிபி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சிஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இப்போ செக் பண்ணுவோம் எதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த ப்ளஸ் ஏசி மாதிரியே மைனஸ் ஏசி எங்கேயாவது இருக்கா பாருங்க. ஏசி இதோ இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஏபி மைனஸ் ஏபி சிபி மைனஸ் சிபி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 0 × 1/2 எனிதிங் அதுவும் 0 தான். அப்போ ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு. அப்போ இது வந்து கொலினியர். இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, நோட் பண்ண போறீங்களாமா? ஆமாங்க. சரி, நோட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் தான் முடிக்கலாம். அதுக்கு தான், வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. சரி, இதில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோமா? இது பார்க்கணுமா? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொலினியர்னு அவங்களே கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. அதோட டேர்ம் சொல்லுங்கம்மா. நான் அப்படியே 1/2 எழுதிடுவா? டேரெக்டாக இதில் எழுதிடுறேன். சொல்லுங்கள். இது வந்து எத்தனாவது சம்மா? 4th செகண்ட் சம்மா? அப்படியே பாயிண்ட் சொல்லுங்கம்மா. அப்படியே பாயிண்ட் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். ஏ 2 - 2a ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் a + 1 ஓகே. இங்கே மைனஸ் ஏவாமா? நெக்ஸ்ட் 6a 6 - 2a ஓகே. ஓகேவாப்பா? ஓகே, திருப்பி ஃபர்ஸ்ட்ல எழுதுனது லாஸ்ட்ல எழுதிடுவோம். அப்படியே நம்ம மல்டி பண்ண வேண்டியதான். இது வந்து கொலினியர், அதாவது இது ஒரே நேர்கோட்டில் அமையும் சொல்லிட்டாங்க. அப்போ நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸ்ல நான் அப்படியே மல்டி பண்ண போறேன். அப்போ நான் மல்டி பண்ணனா 2a × a ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டி பண்ணணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் நான் எழுதி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ள கொடுத்து நான் மல்டி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதையும் நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்தில் எழுதிக்கிறேன். அப்புறமா உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன். இது தனி பிராக்கெட் போட்டுக்கோமா? இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நான். மைனஸ் அடுத்து இது 2 - 2a minus a plus 1 plus இந்த ரெண்டு டேர்மா 2a minus 4 minus a. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் plus a into 6 minus 2a. இப்போ எல்லாத்தையுமே உள்ளே கொடுத்து நம்ம மல்டி பண்ணணும். இங்கே 0 தானே இருக்குது. நான் இதையும் கொண்டு போய் 0 ஆக்கிடுறேன். அப்போ 0 = இந்த டேர்ம் இனிமேல் வராது. அதையும் நான் 0 ஆக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் உள்ளே கொடுத்து மல்டி பண்ணோம்னா 2a ஸ்கொயர். இப்போது இந்த -a கூட 6 மல்டி பண்ணால் எனக்கு -6a. அது கூட இந்த மைனஸையும் நான் மல்டி பண்ணிட்டேன்னா +6a. நெக்ஸ்ட் இந்த -a கூட இந்த -2a மல்டி பண்ணால் +2a.
ஏ ஸ்கொயர். அது கூட இந்த மைனஸையும் நான் மல்டி பண்ணிட்டேன்னா மைனஸ் டூ ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் 1 கூட 6னா ப்ளஸ் 6, இந்த மைனஸையும் மல்டி பண்ணால் மைனஸ் 6. 1 கூட மைனஸ் 2னா மைனஸ் 2a, அது கூட இந்த மைனஸையும் மல்டி பண்ணால் ப்ளஸ் 2a. நெக்ஸ்ட் மைனஸ் 4 கூட 2 மல்டி பண்ணால் மைனஸ் 8. மைனஸ் 4 இந்த டேம்னா ப்ளஸ் 8a. a கூட 2னா மைனஸ் 2a. இது மல்டி பண்ணால் ப்ளஸ் 2a ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்கு, இது மைனஸ் இப்போதைக்கு காமனாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்துருவோம். 2 கூட மைனஸ் ஏனா மைனஸ் 2a, 2 கூட 1னா ப்ளஸ் 2, மைனஸ் ஏ கூட இந்த டேம்னா ப்ளஸ் 2a ஸ்கொயர். இந்த டேம் கூட இந்த டேம்னா மைனஸ் 2a. நெக்ஸ்ட் ப்ளஸ் தான் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறேன். 2a கூட இந்த மைனஸ் 4னா மைனஸில் தான் வருது, அப்போ மைனஸே போட்டுருவோமா? மைனஸ் 8a, ஏன்னா இதையும் மல்டி பண்ணியிருக்கேன்னா. இந்த ரெண்டு டேம் மல்டி பண்ணால் மைனஸ் 2a ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஓகே. இது மல்டி பண்ணால் 6a. a கூட இந்த டேமை மல்டி பண்ணோம்னா மைனஸ் 2a ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொடுத்து மல்டி பண்ணணும். இப்போ 0 ஈக்குவல் டு, நம்ம ஏதாவது கேன்சல் ஆனால் கேன்சல் பண்ணிடுவோம். இதுவும் கேன்சல் ஆகுது, ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த மைனஸ் 2aவையும் ப்ளஸ் 2aவையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? 6a இருக்குது, இங்கே 8a இருக்குது. கூட்டினா என்னமா வரும்? 14aவா? 14a. வேற என்ன இருக்குது? 6 இருக்குது, மைனஸ் 6 மைனஸ் 8 சால்வ் பண்ணால் மைனஸ் 14ஆ 14. வேற என்ன இருக்குது? இங்கே வந்து ப்ளஸ் 2a ஸ்கொயர் இருக்கா, அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொடுத்து மல்டி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு உள்ளே பார்ப்போம். ஏதாவது கேன்சல் ஆகுற மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இந்த ப்ளஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. வேறு எதுவும் இப்போதைக்கு கேன்சல் ஆகலை. நம்ம வந்து உள்ள மைனஸ் கொடுத்துருவோம். அப்போ மைனஸால் பெருக்கணும்னா ப்ளஸ் 2a, இது மைனஸ் 2a ஆகும், இங்கே ப்ளஸ் 2a ஆகும், இங்கே ப்ளஸ் 8a ஆகும், மைனஸ் 6a ஆகும், ப்ளஸ் 2a ஸ்கொயர்னு வரும். இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. a ஸ்கொயர் டேம் இதுவும் தான் இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிடுவோம். அப்படின்னா 4a ஸ்கொயர். அடுத்து a டேம் என்னென்ன இருக்குது? 14a ப்ளஸ் 2a ப்ளஸ் 2a 8a 6a இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணணும் நம்ம. 14 கூட இந்த 2aவை கூட்டினா 16, அது கூட இதை கூட்டினா 18, 18 கூட 8 கூட்டினா எவ்வளோமா? 24. 24 மைனஸ் 6, அப்போ கழிச்சா 18ஆ? வெரி குட். ப்ளஸ் 18a. நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட் டேம் மைனஸ் 14 இருக்குது, மைனஸ் 2 இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் 16. ஓகே. இப்போ இது மூணுமே எப்படி இருக்குன்னா 4ஆல் வகுப்படும். எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் 4ஆல் வகுக்க போகிறேன். எல்லாத்தையும் 4ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா a ஸ்கொயர், சாரி இது 18 வந்து 4ஆல் வகுப்படாதுல்ல, இப்போ 2ஆல் வகுத்துருவோமா? 2 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். அப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 9a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. என்னமாச்சு? ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கழிச்சா அந்த 8a தானக்கா வரும்? எதுமா? 18ன்னு போட்டனா? a எப்படிக்கா வந்துச்சு? எது கழிக்கும் போது a டேமா? ஆமாக்கா. a டேம் என்னென்ன இருக்கு? 2a 2a 4 மைனஸ் 6a தனியா இருக்குல்லக்கா? ஆமா. இதெல்லாம் சால்வ் பண்ணா 8a வருதாமா? ஆமாக்கா. சரி, ஓகே. 8a அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகுமா? அப்படின்னா எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 4ஆல் டைரெக்டாக வகுத்துருவோம். 4ஆல் வகுத்துட்டோம்னா a ஸ்கொயர் 2a வருமா? 2a மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்த வேண்டியதான். 2 மைனஸ் 4ஆ? மைனஸ் 4 அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2
14 வராது. ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்க. 2a² plus a minus 1 வரும்க்கா. பிளஸ் ஈக்குவேஷன் 2a² plus a minus 1 வரும்க்கா. அப்படின்னு வருமா? அப்போ நம்ம ஏதோ கேன்சல் பண்ணதில் ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அப்போ அதை செக் பண்ணணும். 8a² plus 4a minus 4க்கா. அக்கா ஃபர்ஸ்ட்ல 2a² பக்கத்துல மைனஸ் போட்டீங்களா? மைனஸ் வருமாக்கா? எங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கா. அந்த கொஷின் ஈக்குவேஷன் 8a² plus 4a minus 4 வரும்க்கா. எந்த டேர்ம் சொல்றீங்கன்னே தெரியலையே. இப்போ நீங்க அழைச்சீங்களக்கா, ஆமாம்மா. அந்த டேர்ம் வந்து 8a² plus 4a minus 4 வரும்க்கா. 8a² plus 4a minus 4க்கா. -4ஆ? சரி, ஓகே. ஓகே, அப்போ இதுக்கு முதல் ஸ்டெப்லாம் கரெக்டா? அதில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா? அக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மைனஸ் போட்டிருக்கீங்க. இங்கேயா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. இந்த ஸ்டெப்பா? ஆமாக்கா. இதில் எங்கே மைனஸ் போட்டிருக்கேன்றீங்க? எந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன்? அந்த 2a² பக்கத்துல. இங்கே ப்ளஸ் வருமா? ஆமாக்கா. ஓகே, ஓகே. சரி, ஓகே. அது ரொம்ப கடைசியாக சொல்லியிருக்கீங்களே, நான் எவ்வளோ ஸ்டெப் போட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. அப்போனா இது வந்து மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் அப்படியே பார்த்துக்கங்க. நான் அப்படியே அப்படியே இந்த ஸ்டெப்லேருந்து போட்டுறேன். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நீங்கள் அப்படியே அப்புறமா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கான்செப்ட் பார்த்துட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே, நான் அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணனா இந்த ஸ்டெப் எப்படி ஆகும்னா 2a² plus a minus 1 equal to 0ன்னு வரும். இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 1 minus 2ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2 டிவைடட் பை 2 பண்ணோம்னா இது கேன்சல் பண்ணால் 1. அப்போ ஏவோட வேல்யூ வந்து ப்ளஸ் 1/2 அப்படி இல்லைன்னா 1ன்னு வரும். மைனஸ் 1ன்னு வரும். ப்ளஸ் 1/2 அப்படி இல்லைன்னா -1 அப்படின்னு வருமா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல்ல? புரியுதுக்கா. இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம இங்கே மைனஸ் மாற்றினதுனால உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இங்கே மாறுது. நீங்கள் அந்த கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி போடுங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு புக் பேக்கில் என்ன வருது? ஏவோட வேல்யூ பாருங்க. நீங்க போட்டிருக்கதான். சரி, சரி. இதை வந்து நீங்கள் நோட் பண்ண வேணாம். ஏன்னா இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. நீங்கள் கான்செப்ட் பார்த்துக்கங்க. கான்செப்டில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறமா இந்த சம்ம நீங்களே போட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்போ போடுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு நான் போடல. அப்புறமா நீங்கள் போட்டு பாருங்க. சரியா? இந்த கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. போட்டு பாருங்க. கான்செப்டில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. டான்ல எல்லாருக்கும் புரியுதாமா? எப்படி போட்டிருக்கோன்னு தெரியுதா? மைக் மியூட்ல இருக்கு. இளம்பிரியன் சொல்லுங்கப்பா. புரியுதுக்கா. ஓகேப்பா, ஓகேப்பா. எல்லார் அம்மாவும் வந்து பின்னாலேருந்து திட்டுறாங்களா மைக் அன்மியூட் பண்ணி பேச மாட்டேங்கிறேன்னு? சொல்லுங்கம்மா. டான்ல ஆன் பண்ணியிருக்கீங்களே. சரிம்மா, சரி. சரி, ஓகே. சரி, நான் வந்து இப்போ ஒரு மாடல் சம் சொல்லித்தர போகிறேன். நெக்ஸ்ட் மாடல் நார்கரம் பார்த்துருவோம். அப்புறமா நான் எக்ஸாம்பிள் சம் சொல்லித்தரேன். நார்கரத்தில் ஒரு மாடல் சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் சம் போடுங்க. சரியா? ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நான் நேற்றே சொன்ன மாதிரி
உங்களுக்கு இந்த சாப்டர்ல கேக்குற ரொம்ப முக்கியமான ஒரு சம். ஓகேவா? அடிக்கடி கேக்குற ஒரு மாடல். இன்னும் இந்த சம் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேவா? நான் சொல்லிக் குடுக்குறேன். நாற்கரத்தின் பரப்பளவு பார்த்துடலாமா? ஓகேக்கா. சரி, அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கொஸ்டின் எதுவும் கேக்குறீங்களா? ஏதாவது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? கேளுங்கம்மா யாராவது ஏதாவது. யார் வேணாலும் எதுனாலும் கேட்கலாம். நான் தான் பேர் சொல்லி கூப்பிடணும்னு கிடையாது. வைத்தீஸ்வரன் பார்த்துட்டு வந்திருப்பீங்களே. நான் நாளைக்கு சொல்றேன்க்கா. நாளைக்கு சொல்றீங்களா? சரிப்பா. என்னம்மா? நாளைக்கு சொல்றேன். ஓகேம்மா ஓகேம்மா ஓகேப்பா ஓகேப்பா. எங்க சச்சின் கேரக்டரை காணும்? பத்மஸ்ரீ ஏதாவது கேக்குறீங்களா? கோகிலவாணி ஐடியில் இருக்கீங்களே, கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லாதீங்கக்கா. நீங்க எதுவும் பார்த்து வந்திருக்கீங்க? சரிம்மா. ஹரிஷ், காவியா, எல்லாரும் நாளைக்கு. சரி, யாராவது பார்த்தவங்க கேக்குறீங்கன்னா கேளுங்க, இல்லைன்னா நான் சமைக்க போயிடுறேன். கேளுங்கம்மா. வெயிலுக்கு உடன் வந்தவன் இருட்டில் காணாமல் போவான், அவன் யார்? நிழல். டான்ல கண்டுபிடிச்சிட்டீங்க போல. நான் அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டேனா? சரி, ஓகே. வேற கேளுங்கம்மா. காற்றை குடிப்பான், கைகளில் தள்ளுவான், அவன் யார்? காற்றில் காற்றை குடிப்பான், கைகளில் தள்ளுவான், அவன் யார்? பலூன். கரெக்டா சொல்லுங்க. நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். டான்ல என்னம்மா சொல்லுங்கம்மா. நீங்க கேக்குறீங்களா? ஆன்சர் பலூன்மா. நீங்க ஏதாவது கேளுங்க. கீர்த்தனா சொல்லுங்கம்மா. பத்மஸ்ரீ வேற இருக்காமா? அவ்வளவுதானா? கீர்த்தனா ஐடியில இருக்கிறது யாரு? கேளுங்கம்மா. மணி அடித்தால் மலை நகரும், அது என்ன? மணி அடித்தால் மலை நகரும். இது ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. மணி அடித்தால் மலை நகருமா? டிராபிக் சிக்னலா இருக்குமா? ஆம்புலன்ஸா இருக்குமோ? கோயில் கோயில் பெல். இல்லக்கா. மணி அடித்தால் மலை நகரும். க்ளூ வேணுமாமா? இது எது ரிலேட்டடானது? இது வந்து வாகனத்தை பத்திக்கா. அப்ப ஆம்புலன்ஸ் கிடையாதா? இல்லக்கா. ஆனா அது வந்து ரோட்ல போகாதுக்கா. ட்ரெயினா?
கரெக்டா ட்ரெயின் ஓ! ஓகே, ஓகே, ஓகே. மணி அடிச்சோனே ட்ரெயின் நகருதா? அதான் மழையா? ஓகே, ஓகே. ஆமாங்கக்கா. வெரி குட். இன்னொன்னு கேக்குறேங்கக்கா. கேளுங்கம்மா. ஓடி வரும் பள்ளம் ம். பார்த்தால் பயந்து விடுமா? பள்ளம் பார்த்தால் பதுங்குமா? பதுங் பயந்து விடுமா? தண்ணி, தண்ணி. கரெக்டா ம். எல்லாரும் கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்காங்கப்பா. சரி. அப்படியே அதே இன்னொன்னு கேக்குறேங்கக்கா. சரி கேளுங்க. பாட தெரிந்தவனுக்கு பாம்பே எதிரி, அவன் யார்? தவக்கலை. கரெக்டா ஜாலி. எல்லாத்தையும் நீங்களே சொல்லாதீங்கக்கா, மற்றவங்களையும் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க என்னை திட்டுறது புரியுது. இல்லக்கா. சரி அப்படியே சம்க்கு போயிடுவா. பேலன்ஸ் நாளைக்கு கேட்போமா? நாளைக்கு கேட்கலாங்கக்கா. நாளைக்கு கேட்கலாம். சரி ஓகே. இப்போ இந்த சம் நம்ம போடுவோம். இப்போ நாற்கரத்தின் பரப்பளவு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல எப்படி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது, அதுல எப்படி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றது பார்ப்போம். இது உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா நான் எதுக்கும் ஒரு டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 3 புள்ளி இருந்ததுன்னா நீங்க முக்கோணத்தின் பரப்பளவு ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டீங்க. எப்படி போட்டீங்க? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 போடுவீங்களா? இதுல 4 புள்ளி இருக்கு. அப்ப x4 y4 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க x1 y1 எழுதணும். ஓகேவா? இப்படி எழுதிட்டு இதை நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். எப்படி போடுவீங்க? இது மாதிரி தான். x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப மைனஸ் போட்டு அதே மாதிரி இந்த ஆப்போசிட்ல அப்ப y1 x2 plus y2 x3 plus y3 x4 plus y4 x1. அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க சம் போடணும். சரி இப்போ நம்ம இந்த சம் பாப்போமா? இதுல உள்ள பாயிண்ட் சொல்லுங்க. எடுத்துக்காட்டு சம் சொல்லுங்க. 5.6ல உள்ள பாயிண்ட் சொல்லுங்க. 8,6 5,11 -5 12 -4 ஓகே. சரி இப்ப டயகிராம்ல போட்டோம்னா நம்ம எப்படி போடுவோம்? 8,6 8ன்றது இங்க தள்ளி இருக்கும், அதுல 6. சரி 6ன்றது இங்க வரும், நானாச்சும் வச்சுக்கிறேன். 8,6 அடுத்து 5,11 5னா முன்னாடியே வந்துரும், 11னா மேல இருக்கும். அப்ப 5,11 ஓகே. அடுத்து -5,12 இது. ஓகே -5னா இங்க வரும், அதுல 12னா மேல வரும். -5 அதுல 12 -4னா இங்க இந்த இதுக்கு முன்னாடியே வந்துரும், 3னா இங்க வரும். -4, 3. இப்ப நான் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஏபிசிடி எப்படி நீங்க கொடுக்கணும்னா, எனக்கு வந்து ஏ வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஏன்னா இதுதான் பியா இருக்கும். இப்படிதானே கிளாக் வைஸ்ல தானே போகும். அப்ப இது வந்து சியா இருக்கும், இது டியா இருக்கும். நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு புக்ல வித்தியாசமா வேற மாதிரி ஏ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இப்படி எடுத்தே சம் போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா நான் உங்களுக்கு இப்படிதானே முக்கோணத்துக்கும் சொல்லி கொடுத்தேன். அதே கான்செப்ட்ல நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சரி அப்ப ஏயோட வேல்யூ என்ன? இதுல -5, 12. பி யோட வேல்யூ என்ன? -4, 3. சி 8, 6. டி வெரி குட். இதை தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 1/2 நாற்கரத்தின் பரப்பளவு குவாட்ரிலேட்டரலோட ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு எழுதி நீங்க எழுதணும். ஓகேவா? -5 கரெக்ட். ஷார்ட்டா போட்டுக்கிறேன். -5 12 அடுத்து -4 3
ஏதாவது மிஸ்டேக் இருந்தா இப்பவே பாத்துக்கோங்க. அப்புறமா நம்ம மாத்துறது கஷ்டமா இருக்கும். நம்பர்லாம் கரெக்டான்னு இப்பயே செக் பண்ணிக்கோங்க. இப்ப நேரா மல்டி பண்ணி சொல்லுங்க பாப்போம். -15 24 பிளஸ் 88 60. சரி மைனஸ். இப்ப மைனஸ் பண்ணுவோமா? இங்க இருந்து சொல்லுங்க. 48 ம் 4 ம் 30 -55 ஓகே. கரெக்டா? அப்படியே சால்வ் பண்ணுவோமா? மைனஸ்லாம் ரெண்டுத்தையும் நான் தனியா கூட்டிக்கிறேன். இது கூட்டினா எவ்வளோ வரும்? -39. இது ரெண்டுத்தையும் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். பிளஸ் 148. சரி இதுல மைனஸ் டேம் இது இருக்குமா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும் பாருங்க. 48 55 103. ஆமாங்கக்கா. அது மைனஸ்ல இருக்கு. நான் இந்த மைனஸையும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணா பிளஸ் 103 மாறிடும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 54 பிளஸ்ல வரும். அது கூட இந்த மைனஸையும் நம்ம பெருக்கிட்டோம்னா -54ன்னு வரும். இப்ப மைனஸ் எல்லாம் தனியாவும் பிளஸ் எல்லாம் தனியாவும் நான் கூட்டிக்க போறேன். அப்போ 1/2 மைனஸ் ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு மாறுது? 93. இது ரெண்டுத்தையும் கூட்டினா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க. கரெக்டா? ஓகே இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கம்மா. எவ்வளவு வருது பாருங்க. 158. 1/2 158. ஓகே இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 719. இதுதான் புக்ல ஆன்சர் வருதா பாருங்க. ஓகே சதுர அலகுகள். ஓகேம்மா. அப்ப நீங்க இதே மாடல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் வேற மாடல்ல எடுத்து போட்டா தப்பா வருமாக்கானா மைனஸ்ல வர சான்ஸ் இருக்கு. ஓகே அதனால எப்பவுமே இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். அதனாலதான். சரியா? இதே மாதிரியே எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி சால்வ் பண்ணுங்க. இது உங்களுக்கு எடுத்துக்காட்டு சம்லே இருக்கு. வேணும்ன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதே மாடல்ல இப்ப பயிற்சியில உங்களுக்கு சம் இருக்கு. அதை நீங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. எங்க இருக்கு பாருங்க. 5th சம்ல 2 இருக்கு. 5thல உள்ள 2 சம்மே உங்களுக்கு ஹோம்ஒர்க். என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு? 3rd ஃபர்ஸ்ட், 4thல ஃபர்ஸ்ட், 5thல 2. எனக்கு வந்து நீங்க 4 சம்மையுமே போடுறீங்களான்னு போட வேணாம். இந்த மாடல்ல ஏதாவது ஒண்ணு போடுங்க. இந்த மாடல்ல ஏதாவது ஒண்ணு. மொத்தம் 2 சம் எனக்கு போடணும். ஓகேவா? இந்த சம் இதுல ஏதாவது ஒண்ணு போடுங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. எனக்கு 2 சம் கம்பல்சரி எல்லாருமே போட்டு அனுப்பணும். ஓகே? இல்லனா பனிஷ்மென்ட் உண்டு. ஓகே. சரிம்மா. இது வேணும்ன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. மத்தவங்க நீங்க கிளம்புங்க. முடிச்சவங்க கிளம்பலாம். ஓகே. தேங்க் யூ. பை பை. குட் நைட். தேங்க் யூ மா. Thank you, Kaka. Thank you மா. Thank you. Bye bye. Thank you. Thank you. இந்த வரேன்ப்பா.